அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து எல்லோரும் எழுதி முடிச்சாச்சு. இந்த நிலையில் கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஆக்சுவலாக கட் ஆஃப் மார்க் குறையுமா குறையாதா அப்படின்றத பற்றின சில அப்டேட்ஸை பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க் பற்றின நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையாக தான் நிறைய பேர் கொடுத்துருக்குது. ஹையான கட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹையாக வருமா அப்படின்னா நமக்கே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ கட் ஆஃப் வந்து இன்னும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேக்கன்சி உயர்ந்தால் நல்லா இருக்கும். வேக்கன்சி உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அமைச்சரும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அது வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய விஷயந்தான் வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது. நடந்தால் நல்ல விஷயந்தான். ஆனால் அதே சமயத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன் கட் ஆஃப் இப்போ நிறைய பேர் நிறைய வீடியோஸில் நிறைய தகவல்களை கேட்டிருப்பீங்க, நிறைய கட் ஆஃப்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ரீசன்ஸ்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படிக்க போதுமான கால அவகாசம் இல்லை. ஏன்னாக்கா கொடுத்துருக்கிற டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே படிக்க முடியல அப்படின்றது தான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால் வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நியூ சிலபஸ்ஸு நிறைய பேரெல்லாம் கவர் பண்ண முடியல. அது ஒரு முக்கியமான ட்ராபேக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர்வு நடக்குமா நடக்காதா, அந்த லாஸ்ட்டு ஒரு 15 நாட்கள் ஒரு பயங்கரமான குழப்பம் நடந்துச்சு. எக்ஸாம் வந்து டைம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் ஒரு சின்ன ஒரு கேஸும் ஒன்று வந்துச்சு. ஸோ டைம் வேணும்னு சொல்லி படிக்கிறதுக்காக. ஸோ அந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் குழப்பமே ஆரம்பிச்சிது. ஸோ டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதனால் படிக்கவே முடியல நிறைய பேர் அப்படின்னு சொன்னது ஒரு விஷயம். ரெண்டாவது படிக்கிறத தாண்டி படித்ததை ரிவிஷன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு காரணம் தான் கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு. அதே மாதிரி இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த குழப்பத்தில் மாட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருடைய மார்க்குமே குறைஞ்சதுக்கு இதுவும் ரீசன்ஸ் தான். அதே மாதிரி கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது வினாக்கள் அந்த குறித்த சிலபஸை தாண்டி கொஞ்சம் பாடப்புத்தகத்தில் இருக்கிறது இல்லாமல் வெளியே இருந்தும் சில வினாக்கள் வந்திருந்தது, கடினமாக இருந்தது அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. ரெண்டாவது, இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததுனால குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க அதிகபட்சமான டைம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணணும் அப்படின்ற முக்கியத்துவம் வந்து காட்டி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கே நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கே டைம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக அவங்களுடைய மேஜருக்கு வந்து டைம் பத்தலை, டைம் மேனேஜ்மெண்ட் அங்கே கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இதுவும் வந்து மார்க்கு குறைஞ்சதுக்கான ஒரு ரீசன்ஸ். ஸோ இப்படியாக நிறைய காரணங்கள் வந்து இந்த எக்ஸாமில் நிறைய பேருடைய மார்க் வந்து இந்த குறையிறதுக்கான காரணம். ஸோ இந்த பேசிஸில் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து வச்சுருக்கிற கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இந்த கட் ஆஃப் விட இன்னும் கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், உயர்த்துவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.